என்ன விலை போகுது? இது வந்து நாங்களே கழுவி மண்ணெல்லாம் நீக்கி காய்ச்சில போட்டு வறுத்துட்டு சமைக்க வேண்டிய இதெல்லாம் கட்டா. இது கட்டா. அந்த நாள்ல இருந்து இது வருது. இது வந்து இதுதான் பாரு, கருங்கண்ணி பாரு. இதுல வந்து சதப்பிடிப்பு குறைவு தான், ஆனா டேஸ்ட்டுக்கு இது ஓகே. நல்லா தனித்தனியா கிளிச்சு ஒவ்வொண்டா. இது வந்து தனியா கறி தான். எப்படி எங்கள்கிட்ட வந்து நேரத்துல எல்லா வகையும் இருக்கு. சம்பல் போட நல்லா இருக்கு. இப்போ 2500 ரூபாய் போகுது. இது கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல நிக்கும். நாங்க தான் மாலத்தீவுல இருந்து எடுத்து நாங்க இப்படி கிழிச்சு மணலுக்குள்ள போட்டு பதப்படுத்துறோம். மட்டி இருக்கு எங்கள்கிட்ட. மட்டியா? இது வெளிநாடு கொண்டு வர லேசுக்காக தான் இப்படி அடிச்சு இல்லாட்டி பேக் பண்ணி விற்கலாம். 3500 2500 ரூபா போட்டு தரலாம். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாண நகரத்தில் நிற்கிறேன். யாழ்ப்பாண நகரத்தில் காங்கேசன்துறை வீதி, அதாவது வந்து கேகேஎஸ் ரோட்டில் புங்குடுதீவு கருவாடு விற்பனை நிலையம் என்று சொல்லப்படுகின்ற கருவாட்டு கடையில் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டில விலை என்ன எவ்வளவு போகுது, மற்ற என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்கு என்று சொல்லி நான் இந்த கடையில கேட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். மிகவும் பயனுள்ள காணொலியா உங்களுக்கு இந்த காணொலி அமையும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. சரி, கருவாட்டு விலையில் எப்படி போகுது? கருவாடு இப்ப வந்தீங்கன்னா இப்ப சீசன் கொஞ்சம் முடிஞ்சுதானே, விலைகள் வந்து நார்மலா தான் போகுது. விலையும் இருக்கு பாருங்க. இது மங்குன்னு சொல்றது. மங்கு என்ன? மங்கு கருவாடு. என்ன விலை போகுது? இது வந்து கிலோ 1000 ரூபா போகுது. 1 கிலோ 1000 ரூபா போகுது. 1 கிலோ 1000. இது ஊசி தொண்டை சொல்றேன். இது ஊசி தொண்டை. இது 1 கிலோ 1000 ரூபா போகுது. இது 1 கிலோ 1000. இது என்ன அப்படியே வெட்டி இந்த குடல்கள் அதெல்லாம் எடுத்து சுத்தமா இருக்குமோ இந்த மாதிரி? இது வந்து இப்படியே இருக்கும். இது தலையை மட்டும் நுள்ளி போட்டு சமைக்க வேண்டிய. தலையை மட்டும் இல்லை, நீங்க கருவாடு செய்யற அப்படி இது செய்திருக்கு. இது வந்து இப்படியே வலப்பாட்டுல பிடிச்சி ஒண்ணும் போடாம காய வச்சு இப்படியே காய வச்ச முறையில கொண்டு வந்து தாரது. ஏண்ட எக்கா அட்டசியா கிலோக்கு அண்ணா என்ன போடும்? என்ன கருவாடா? 2000. எது வேணும் பாருங்க, இதுலயும் இருக்கு கிளை. மேக கிலோக்கு தேதா தால் குருணி இங்க இருக்கு, பெரிய பேக்கெட் பெருசு இருக்கு. என்ன இது வந்து ஃபுல்லாவே மண் நாங்களே கழுவி மண்ணெல்லாம் நீக்கி தனியா வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா வீட்டை கொண்டு காய்ச்சில போட்டு வறுத்துட்டு சமைக்க வேண்டிய. கழுவணும் தேவையில்லை, ஒன்றும் கழுவ தேவையில்லை. வீட்டை கொண்டு காய்ச்சில போட்டுட்டு உங்களுக்கு வரைக்கு தேவையான வரைக்கு போடலாம், சம்பளுக்கு தேவையான சம்பளுக்கு போடலாம், மரக்கறிகளுக்கு போடலாம், மரக்கறி எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாத்துக்கும் போடலாம். என்ன விலை இது போகுது? இது வந்து இது அடிச்ச விலையாண்டு இல்லை, நாங்கள் அடிச்ச விலையிருந்து குறைச்சும் தருவோம் உங்களுக்கு. அதில் 2000 அடிச்சிருக்கிறோம். இது 1/2 கிலோ 1/2 கிலோ 2000. 1/2 கிலோ 2000 குறைச்சி கொடுப்பீங்க. நல்லா குறைச்சி வந்தா காய்ச்சி பேசி எடுக்கிறேன். நேராக வந்தீங்கன்னா இதான் இங்கே வந்தீங்கன்னா காய்ச்சி பேசி எடுக்கலாம். சரி. மற்ற கருவாடுங்க பார்க்க போனா இதுல இருக்கு பாருங்க, இதெல்லாம் கட்டா பாரு. இதெல்லாம் கட்டா. இது கட்டா. இது நம்ம ஒரு நெடுந்தீவு கட்டா. இது நெடுந்தீவு கட்டா. இது நெடுந்தீவு. இது நெடுந்தீவெல்லாம் உற்பத்தி செய்யறதோ? இது நெடுந்தீவெல்லாம் உற்பத்தி செய்யறது. எல்லாம் நெடுந்தீவெல்லாம் செய்யறது. 2 கிழிச்சி காய விட்டு கொண்டு வரலாம். நெடுந்தீவுல நடக்கிறது. இங்கே இருக்கிறதெல்லாம் பருத்துற. இதுதான் பருத்துற. என்ன இதெல்லாம் பருத்துற கட்டா. அது இதை ஒன்று தான் இம்போர்ட். இதான் வெளிநாட்டு இறக்குமதி உண்டு. நாங்க பெருசா விரும்பி எடுக்கிறோம். வெளிநாட்டுல இருந்து இருக்கிறது. வெளிநாட்டுல இருந்து இருக்கிறது வந்து நாங்க பெருசா விரும்பி யாரும் எடுக்கிற இல்ல. ஆனா எடுக்கிறது குறைவு. இது எந்த நாட்டுல இருந்து இது வருது? இது வந்து தாய்லாந்து. தாய்லாந்து. இதோட என்ன விலையை சொல்லல நீ? இது என்ன விலை? 18. இது வந்து 1800 ரூபா கிலோ போகுது. 1 கிலோ 1800. 1 கிலோ 1000. இப்படி ஒரு கருவாடுன்னா எத்தனை கிலோ வருது? இது இப்படியே ஒரு 2 கிலோ நிக்கும். இப்படி 2 கிலோ நிக்கும். பச்சை மீன் சொன்னீங்கன்னா இது ஒரு 4.5 கிலோ 5 கிலோ நிக்கும். நல்லா காஞ்சபடியால 2 கிலோ 1.25 கிலோ அப்படி நிக்கும். கட்டா கருவாட்டுக்கு தானே? கட்டா கருவாட்டுக்கு தான், கறிக்கு கட்டா தான் டேஸ்ட் கருவாட்டுல. பச்சை மீன் எடுக்க போனீங்கன்னா டேஸ்ட் நல்லா குறைவா இருக்கு. குறைவுன்னு சொல்றேன். கருவாடுன்னா குவாலிட்டியா அடிக்க சொல்லலாம். கட்டா நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதுவும் அதே விலை 1800 ரூபா. 1800. இதுகள் விலை குறைவு. அந்த இங்கால இருக்கு இதுகள். இது வந்து கருங்கண்ணி பாறைன்றது. இது பேர் என்ன? இதுதான் பேர் கருங்கண்ணி பாறை. இது கொஞ்சம் உப்பு நல்லா குறைவு. இது பரத்துல இருந்தா எங்களுக்கு வாரது. 2 கிழிச்சு இந்த முள்ளு வந்து இப்படி இருக்கும்.
இந்த முள்ளையும் கிழிச்சு தான் காய போடுறது, அப்பதான் படிவா காயும். ஆ, ஆ. களிவண்டு பார்க்க போனீங்கன்னா பெருசா இல்ல, இதெல்லாம் நீங்க முருக்கங்காய் கத்திரிக்காய் புரட்டலுக்கு போட்டு வைக்க நல்லா இருக்கு. ஓ, இது நீங்க ஃபுல்லாவே கறிக்கு எடுக்கலாம், ஒரு கழிவும் இருக்கா இதுல. ஆ, பெருசா எடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கழுவி வரும், வாளுகள் முள்ளுகள் கொஞ்சம் போக கழுவி வரும். ஆ. இது நீங்க தனி சதையை எடுத்து கறி வைக்கலாம். இதுல இந்த தலையோடு இருக்கிறதுல இந்த முள்ளையும் தலையையும் கத்தரிக்காய் முருக்கங்காய் புரட்டல் போட காயக்க போட்டு செய்யலாம். நல்ல டேஸ்டா சுவையா இருக்கும். என்ன விலை போகுது? இது வந்து 2500 கிலோ போகுது. இப்ப 2500 கிலோ. 2500 முதல் 4000 போனது, இப்ப 2500 குறைஞ்சிருக்கு. சீசன் கொஞ்சம் முடிஞ்ச அப்படியால குறைஞ்சிருக்கு. இது வந்து கழுத்து கருவாடு, கழுத்தி என்று சொல்லுவாங்க. கழுத்தி என்ன? அதுலயும் கருவாடு போடுறேன். இதுலயும் கருவாடு போடுறோம். இது கிளிக்கிற முறை வேற. இது ஒவ்வொரு சைட்டுக்கும் கிளிக்கும். இப்படி முழுமையா மடக்க இயலாது. ஒரே சைட்டுக்கு கிழிச்சு காய போட்டா அப்படியே காஞ்சதான். இந்த மடக்கி இறக்க ஒன்றும் செய்யல, இப்படியே வெட்டி போட்டு கறியாச்சிடும். என்ன விலை ஆகுது கழுது? இது 1800 போகுது. 1800. இது கட்டா பேர. இது பெருசா சதப்பிடிப்பு இருக்காது. இது நெய் மீன் போல இருக்கு அப்படியா? ஓ, சரி சரி. இது நெய் மீன், கட்டா பேர நெய் மீன். இதுல வந்து சதப்பிடிப்பு குறைவு தான், ஆனா டேஸ்ட்டுக்கு இது ஓகே. ஓகே. என்ன என்ன விலை இது போகுது? இது 1600 கிலோ போகுது. 1600 கிலோ. இதுவும் கட்டாதான். இது கட்டா மாப்பிள கட்டாவா? இதுவும் தான். எது? இது வந்து எங்கட நெடுந்தீவு கட்டா தான். நெடுந்தீவு கட்டா. என்ன இது கொஞ்சம் சதையில சின்ன கட்டா. இது இப்ப கிட்ட ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ அப்படித்தான் நிக்கும். பச்சை மீன் சொன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோ 3 கிலோ நிக்கும். சரி பாதிக்கு காய்ஞ்சிருக்கு. விலை என்ன? இது கிலோ 2000. கிலோ 2000. அது இது சூரமீன். இது சூரமீன். இதுலதான் வந்து மாசி போடுறது. அதுதான் மாசியும் போடுறது. இதுல மாசி கருவாடும் போடுறது. இப்படி ஒவ்வொரு வரியா மாசி கருவாடு யாழ்ப்பாணத்துலயும் போடுறதோ? யாழ்ப்பாணத்துல இருந்து எங்கட இருக்கு, அது நாங்க புற பார்ப்போம். இதை முடிச்சிட்டு காட்டும். இது வந்து இதான் ஒவ்வொரு வரியா கழிச்சுதான் மாசி போடுறது. இது கருவாடாவும் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு, மாசியாவும் நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன விலை ஆகுது? இது கிலோ 1600 போகுது. 1600. அது இதுவும் கட்டா பேர. முதல் காட்டுன அதே மீனா? அது இல்ல, இது கொஞ்சம் இது வேறு. என்ன இது எங்களுக்கு பருத்துல இருந்து வாரு. பருத்துல மாமுன அந்த பக்கம் இருந்து வாருது. இது வந்து கிலோ 2200 போகுது. 2200 போகுது. கருவாடு நல்ல கருவாடு இந்த கலர்ல இருக்கு பாருங்க. இப்படியான கலர்ல இருந்தா உப்பு நல்லா குறைவு, நம்பி எடுக்கலாம். இது வெள்ளையா இருக்கணுமா? இப்படி இந்த பிரவுன் கலர் சாக்லேட் கலர்ல இருந்தா பிரவுன் கலர்ல இருக்கு. உப்பு நல்ல குறைவு, நல்ல வெள்ளையா இருந்தா நல்லா காஞ்சிருக்கும். அதுக்காக உப்பு போட்டேன் இல்ல, மேலால உப்பு ஊறி இருக்கும், அவ்வளவுதான். நல்லா கழுவி போட்டு சமைக்கலாம். இந்த மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிருக்கபடியால தான் மேலால உப்பு தெரியுது. குழச்சி போட்டு கழுவி போட்டு சமைச்சா நல்ல கறிக்கு ஓகே. அடுத்தது திருக்க கருவாடு இருக்கு எங்கள்ட்ட. நல்லா கீறு வச்சிருக்கீங்க. இது வந்து நல்ல பெரிய மீன் தானே, அப்ப இதுல நடுமுள்ளெல்லாம் சரியான கூரா இருக்கு. அப்ப அதுக்காண்டி எல்லாம் நல்லா தனித்தனியா கிழிச்சு ஒவ்வொண்டா இது மாதிரி வாருது எங்களுக்கு. இது வந்து கிலோ 1800. கிலோ 1800. இது வந்து தனிச்சாதை தான். நடுமுள்ளுக்குள்ள நல்ல டேஸ்டா இருக்கு, சும்மா நார்மலா சாப்பிடலாம். ஓகே. இது வந்து அரக்கொலை. இந்தியால வந்து வஞ்சர மீன் சொல்றேன். மீண்டினுக்கு தான் பாவிக்கிறதா? இது வந்து மீண்டினுக்கு பாவிக்கிற இல்லைன்னா, இது வந்து தனியா கறி தான். எப்படி இது எப்படின்னு சொன்னா, நல்ல சின்ன சின்ன வெட்டி பொரிச்சு குழம்பு வைக்கும். நல்ல புளிப்பு தன்மை விட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கு இந்த கருவாடு. இது வந்து கிலோ இப்ப மார்க்கெட்ல 5000 போகுது, 4000 போகுது. நாங்க 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4000 ரூபாய்க்கு. அடுத்து நாங்க பாக்குறோம், இது பார்க்க போறீங்களா? இதையும் பாருங்க. இதுவும் கட்டாதானே? இதுவும் கட்டாதான். இதுவும் 10 ரூபா கட்டாதான். இது நல்ல பெருசாலாம் வந்து இப்ப எல்லாம் மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ நாளைக்கு தான் இறக்குமதி ஆகுது. இதுவும் வந்து இப்படித்தான் மேல்முள்ளு. இது வந்து மேல்முள்ளு, நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல சதை இருக்கு. விலை என்ன? இதுன்ற விலை வந்து 2500 கிலோ போகுது. 2500. அதுதான் விலையாண்டி இல்லை, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து குறைச்சி தரணும். இதெல்லாம் ஒரே ஐட்டம் தான். ஒரே ஐட்டம் தான். உப்பு குறைவு தான், நல்லது. இதுல நெத்தலி முக்கியமானது என்ன? நெத்தலில நிறைய வகை வந்து வச்சிருக்கீங்க கணக்கு. எங்கள்கிட்ட வந்து நெத்தலி எல்லா வகையும் இருக்கு. இது வந்து எல்லாமே பருத்துறா. இந்த மேல இருக்கிற நாளும் பருத்துற. மேல இருக்கிற நாளும் பருத்துற. அது வந்து ஐதா நெத்தலின்னு சொல்லுவாங்க. இது நெத்தலி தானே? இதுவும் நெத்தலி. ஐதா நெத்தலி. சம்பல் போட நல்லா இருக்கு. இது கிலோ 2000. இது நாங்களே எல்லாத்துக்கும் போட் போட வச்சோம். இது கிலோ 1800. மத்த இதுவும் 1800. இதுவும் 1800.
இங்கே அமௌண்ட் இருக்கு பாருங்க 2000 ரூபாய் கிலோ. 2000. ஓ இது இன்றைக்கு வந்த ஸ்டாக் இன்னும் போட்டு நாங்கள் நேம் வைக்கல. என்ன விலை போகுதுன்னா 2500 ரூபாய் போகுது. கொஞ்சம் விலை கூட, கொஞ்சம் விலை கூட. ஆனால் டேஸ்ட்டுக்கு நல்ல இதுதான். பெரிய மீன் தலையை உடைச்சிட்டு பொரிச்சா பொரிக்கா குழம்பு வைக்க நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த கீழையும் இருக்கு. இதெல்லாம் வந்து மன்னார்னது. இது மன்னார்னது. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இது வளர்த்து தான். மன்னார்னு சொன்னாலும் வளர்ப்பு மீன். வளர்த்து வெயில்ல போறதுல கரண்ட்ல காய விடுறது. அதனாலதான் இந்த விலையில போகுது. கொஞ்சம் கயரும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இது நாங்க வெயில்ல காய வச்சு எடுக்கல. அது நாங்க வெயில்ல காய வச்சுதான் இது எல்லாமே இந்தியால இருக்கிற வெயில்ல உலகம் வெயில் காய்ச்சல்ல வைக்கிறது. உலகம் வெயில்ல காய வச்சு மன்னார்னத்துல மட்டும் கரண்ட்ல அவன்ல காய விட்டு வரும். அது என்ன இது சூடையா? இது வந்து கீரை மீன். கீரை மீன். சரி சரி. இது வந்து தலையை வெட்டி போட்டு நோம்புல சூட மாதிரி தான். தக்காளி பழம் போட தேவையில்லை. தலையை வெட்டி போட்டு பொரிக்கலாம், கறி காய்ச்சலாம். நல்லா இருக்கு. 1800 விற்கிறீங்க? ஓ 1500 ரூபா கிலோ. இது வந்து தலபத்துன்னு சொல்றது. இது வந்து மீன் வந்து கிலோ ஒரு பெரிய மீன் எடுத்தீங்கன்னு சொன்னா 250 கிலோ அப்படி நிற்கும். இதுல ஒரு மீன்லயே 9 கூறு 8 கூறு போடலாம். அப்படி போட்டா தான் இப்படி வரும். இந்த இருக்கு. இது கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல நிக்கும் இந்த துண்டு. ஓ அது சின்ன சின்ன துண்டுகளும் இருக்கு. இது வந்து நீங்க சின்ன சின்ன வடிவா வெட்டி பொரிக்க கூடாது, குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு தான் டேஸ்டா இருக்கு. என்ன விலை ஒதுக்கிறீங்க? இது மார்க்கெட்ல 4500 4000 போகுது. நாங்க 4000 விற்கிறோம். மற்றது மாசியா? இது நாங்க தான் மாலத்தீவுல இருந்து எடுத்து நாங்களே மாலத்தீவு மீன் அந்த சுறா மாதிரி மீன் எடுத்து சீவி காய விட்டு அவிச்சு காய விடுறது. நீங்க அவிச்சு காய விடுறோம். நாங்க அவிச்சு காய விட்டு தான் இப்படி எடுக்கிறது. சிலது நாங்கள் எடுக்கிறனாங்க சாம்பல் பூசியும் போது இதெல்லாம் சாம்பல் பூசி இருக்கு. சாம்பல் பூசாம பாருது நாங்க காய விடுறோம். சரி சரி சரி. என்ன விலை போகுது? இது 3500 ரூபா கிலோ போகுது. கிலோ 3500 ரூபா போகுது. தலைவத்து காட்டிட்டீங்க. இதெல்லாம் தலைவடைச்சனே தெரியும். அது விலை கூட வரும். தலைவடைச்சது விலை கூட என்னன்னு சொன்னா கழிவுல தானே. கழிவல் இல்ல. ஒரு கிட்டத்தட்ட 1.25 கிலோ 2 கிலோ எடுத்து தலையில உடைச்சி கிளீன் பண்ணாதான் ஒரு 1 கிலோ வரும். அதுக்குதான் அந்த விலை. எல்லாரும் நினைப்பாங்க தலை உடைச்சான விலை கூட கழிவுகள் போகுது. என்ன விலை இது வருது? இது வந்து 4000 வருது. 3500 போட்டு தருவோம். 3500 ரூபா போடலாம். இது உங்களுக்கு அந்த மேல இந்த இடத்துலயா இது? சரி சரி. இது வந்து 4500 போகுது. 4000 போட்டு தரலாம். 10 குறைச்சி போட்டு தரலாம் பாராக்களுக்கு. இது வந்து இந்த கிலோ இருக்கு இந்த நேரத்து. சரி சரி. ஓகே. இது வந்து 3500 2500 போட்டு தரலாம். 2500 போடலாம். 1000 ரூபாய் குறைச்சி. 1000 ரூபாய் குறைச்சி. ராக்குருண்டி பார்த்துட்டோம். இங்க இருக்கு பாருங்க இறால் குருணி. இது அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி குறைவு. இது அதே மாதிரி தான் சுத்தப்படுத்தி போட்டிருக்கிறோம். இது வந்து நீங்க இதே வறுத்துட்டு மரக்கறிக்கு போடலாம், சம்பலுக்கு போடலாம். நல்ல தூள் ஆக்கி போட்டு ரைஸுகள் போடக்கூட அதுகளுக்கு போட்டு சாப்பிட்டா நல்ல. 600 ரூபாய் விற்கிறீங்க? 600 ரூபாய். 600 ரூபாய் எவ்வளோ ஆகுது? 1/4 கிலோ. 1/4 கிலோ. பிரியா பேரே வேறையா? கட்டாப்பாறை தான் பிரியா பாறை. கட்டாப்பாறை தான் பிரியா பாறை. சரி. கட்டாப்பாறையை தான் இப்படி கிழிச்சு மணலுக்குள்ள போட்டு பதப்படுத்துறது. மணலுக்கு போட்டு பதப்படுத்துறது. இதை வந்து உப்புன்றதே இருக்காது. இதுல முழுதுமே உப்பு இல்லை. நீங்க தான் கறிக்கு உப்பு போடும். இது விலையும் அந்த மாதிரி தான் போகுது. இது எங்களுக்கு பருத்துல இருந்து வருது. இது வந்து 25,000 போகுது கிலோ. இது கிலோ 25,000. முதல்ல கிலோ வேற முதல்ல. இது வந்து சரியா 1 கிலோ 100 கிராம் அப்படின்னு. 25,000 வரும். இது இப்படி 25,000 வரும் இந்த பேக்கெட். சரி சரி. ஆனா ஓகே, இது இந்த விலைக்கு இது என்னன்னா பத்தியம் அதற்கு பண்றேன். என்ன அதுகளுக்கும் பண்ணலாம். அதற்கு பாவிக்கிறேன் என்ன. நல்ல ஏற்பாடு வாங்கி ரெவன்யூ பாருங்க. வெளிநாட்டுல இருந்து வர கூட வேணும் நினைக்கிறேன். வெளிநாட்டுல வர கூட பண்றது. இப்ப யாரு பண்ற எல்லாம் மட்டி இருக்கு எங்கள்கிட்ட. மட்டியா? இது என்னண்டு உற்பத்தி செய்யற? என்னன்னு செய்யறது? இது வந்து சிப்பிக்கை இருக்கு. சிப்பிக்கை இருந்து உடைச்சு ஒவ்வொன்றா எடுத்து மண்ணெல்லாம் நீக்கி கழுவி அவிச்சு காய விடும். சரி 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 சரி. அப்படி அவிச்சு காய விடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ 6 கிலோ கிட்ட எடுத்தாதான் 1 கிலோ மட்டி வரும். இதுக்கு எவ்வளவு இருக்கு? இதுக்கு 1/2 கிலோ இருக்கு. 1/2 கிலோ இருக்கு. என்ன விலை விற்கிறீங்க? இது 4500 ரூபா. 4500 ரூபா. 4500 மில்லியன்ல வாங்க பார்த்து போட்டு தரலாம். சரி.
மற்ற இது மாசி. இதுல எல்லாம் மாசி இருக்கு. இது எங்கட கம்பெனி நாங்க அடிக்கிறோம் நாங்க. ஓ இது நாங்க எங்கட மாலது எங்கட மாசிலேயே நாங்க உடைச்சு அடிக்கிறது. பழைய மற்ற மாசி இன்னொன்று எடுத்துனாங்க, அதுல கொஞ்சம் கலப்படங்கள் வருதுன்னு சொல்லி நாங்களே எங்கட கம்பெனி தயாரிக்கிறேன் இந்த மாசி. மாசி என்ன நீங்க மீன்ல இருந்து தயாரிக்கிறீங்களோ இல்ல? அதேதான். எப்படி மீன்ல இருந்து எடுத்து மாசி கருவாடாக்கி அதுக்கு பிறகு உடைச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இது. அப்படியே மாசியை கருவாடாக்கி உடைச்சி தூள் தூளாக்கி இப்படி பேக் பண்றது. இதுக்கு சீலும் அடிச்சிருக்கு எல்லாமே செய்யுது. இது வெளிநாடு கொண்டு வர லேசுக்காக தான் இப்படி அடிச்சு இல்லாட்டி பேக் பண்ணி வைக்கலாம். எவ்வளவு இருக்கு இது? 1 கிலோ இருக்கு. இப்படியே 1 கிலோ என்ன விலை இருக்கு? இது 3500 ரூபா. 3000 போட்டுடலாம். இது வந்து கம்பெனி நீங்க எடுத்து விற்கிறது. ஓ இது நாங்க எடுத்து விற்கிறது. இது இந்த கலருக்கு அது வித்தியாசம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுவும் வந்து 3500 அடிச்சிருக்கு. 3000 போடலாம். 3000. இதெல்லாம் எங்கடா 1/4 கிலோ 1/2 கிலோ அதுவும் இருக்கு. 1 கிலோ அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி. போத்தெல்லாம் வேற வேற. பாத்தீங்கன்னா மாசி சம்பல் இருக்கு எங்கள்கிட்ட. இதுல வந்து இதுல ராலும் இருக்கு மாசியும் இருக்கு. 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 1/4 கிலோ இருக்கு, 100 கிராமும் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்கு. இது 1000 போடுவோம். இங்க இருக்கு இது 700 ரூபா போடுவோம். அடிச்ச விலையை விட குறைச்சி தான் போடுறது நாங்க. கொம்பெனியால வர்றது அதனால குறைச்சி கொஞ்சம் போடலாம். குவாலிட்டி கொஞ்சம். இது 100 கிராம் 250 ரூபா. 100 கிராம் 250. இதுல வந்து ராலும் இருக்கு. ரால் இருக்கு. இந்த இருக்கு. இது 1/4 கிலோ போட்டல் ரால்ல. மற்றது இது 1/2 கிலோ. இது 3 இருக்கு ரால்ல. மற்றதுல 1 கிலோ 1/4 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் 4 இருக்கு. யாழ் மாசியும் இருக்கு எங்கள்கிட்ட. எங்க உற்பத்தி செய்யற? இது யாழ்ப்பாணம் தான். இது அடிச்சிருக்கு பாருங்க 1400 அடிச்சிருக்கு. அடிச்ச வழியெல்லாம் குறைச்சி போடுவோம். இது யாழ் மாசி இந்த வழியால கொஞ்சம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபா உங்களுக்கு குறைச்சி போடலாம். வந்து பாத்துருங்க. இது ரால். இது நாங்க தான் அவிச்சு காய போடுறோம். இது வந்து 3500 அடிச்சிருக்கு. சின்ன ராலண்டோடைய 1/2 கிலோ 3500 2500 ரூபா போட்டு தரலாம். இதை விட கொஞ்சம் பெருசு இருக்கு. என்ன கருவா அவிச்சிட்டு காய போடுறது? ஓ பச்சையா இருக்கிறத அவிக்கிறது. அவிச்சு காய போட்டா தான் காய போடுறேன். ஓ நிறைய பழுதா போயிடும். இது வந்து 4500 ரூபா போடுவோம். 5000 அடிச்சிருக்கு. ஒரு ஆள் பச்சை இறாலே விலை கூட இல்லைங்க. ஒரு 5 கிலோ அதே தான் மட்டிக்கு என்ன மாதிரியோ அதே கணக்கு தான் போடுறது. 5 கிலோ 6 கிலோ எடுத்தா தான் 1 கிலோ எடுக்கலாம். இதுல பெருசும் இருக்கு. பெருசு விலை கூடவே இருக்கு. பெருசு வந்து 6000 ரூபா தான். 6000 ரூபா. எவ்வளவு இருக்கு? இதுல வந்து 1/2 கிலோ இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து சுடுதண்ணியை ஊத்தி போட்டு கொஞ்ச நேரம் போட்டு கலாட்டினீங்கன்னா தோல் கலர் குளிக்கிற ஆள் தனியா சாப்பிடலாம். கறியும் வைக்கலாம், பொரிக்கலாம், டெவல் பண்ணலாம். டெவலுக்கு தான் இது கூடுதல் ஆகுன்றவங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன விலை? இது 6000 ரூபா. மற்ற புழுக்கொடியல் மாதிரி இருக்கு. உள்ளூர் உற்பத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நாங்களே பேக் பண்ணோம். நீங்களே பேக் பண்ற. இது வந்து பிணைஞ்சு சாப்பிடுறது புழுக்கொடியல்மா. அந்த கூழுக்கும் இருக்கு ஒடியல்மாவும் இருக்கு. ஒடியல்மாவும் எங்கள்கிட்ட இருக்கு. இது நீங்க வந்தா எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். மற்றது காரல் இருக்கு. காரல் மீன். இது கூடுதலா புட்டுக்கு பொரிச்சு சாப்பிடுறாங்க. புட்டுக்கு பொரிச்சு சாப்பிடுறாங்க விரும்புறது. இது ஒரு பேக்கெட் 500 ரூபா தான். 500 ரூபா. 1/2 கிலோ. 1/2 கிலோ. பனாட்டு தானே? இது பனாட்டு. இது வந்து என்னன்னு சொன்னா இது உங்களுக்கு தெரியும். கை உற்பத்தி உண்டு. இது பாயில வந்து பனங்கறி இதை வடிச்சு பாயில போட்டு காய விட்டு ஒரு தட்டா அடுக்கி இப்படி 1200. இப்படி 1200. இதுல பெருசா லாபம் இருக்குமே. கஷ்டப்பட்ட செய்யறதால நாங்க இது விலை பேசாம எடுக்கிறோம். நாங்க அப்ப இதுல வச்சு ஒரு 100 ரூபா தான் வச்சு கொடுப்போம். அவ்வளவுதான். இது புழுக்கொடியிலும் இருக்கு எங்கள்கிட்ட. இது மன்னார் புழுக்கொடி. இது மன்னார் புழுக்கொடி. ஃபுல்லா தோல் ஃபுல்லா எல்லாம் நீக்கி இது நீங்க சும்மா நம்மள அப்படியே சாப்பிடலாம். என்ன விலை வைக்கிறீங்க? இது வந்தோன்னா இது 1000 ரூபா 900 போடும். 900. கனவா கருவார். இதுல வந்து கழிவு வராது என்ன? இதுல ஒரு கழிவுமே இல்லை. ஒரு கழிவும் இல்லை. இது நாங்களே இது அவிக்கிற இல்லை. பச்சையா தான் காய போடுறது. வடிவா நீட்டா கழுவி கருப்பு மையருக்கு எல்லாம் எடுத்து பச்சையா காய போடுறோம் நாங்க. இது வந்து உங்களுக்கு 9000 போனது. 7000 7500 ரூபா போடுறோம்.
7,500. 7,500 ரூபா கிலோவுக்கு. அரை கிலோவா? அரை கிலோ. எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கு. அது மாதிரி வடகம் இருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் லக்கேஜுக்கு வச்சு பேக்கிங்காக வச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உடைய பார்க்க அதுக்காண்டி தான் இப்படி போத்தல்ல நீட்டா வெளிநாடு கொண்டு வரார்கள். இதை வண்டி கொண்டு போனால் இப்படியே கொண்டு போகலாம், ஒரு இதுவும் முடியாது. இது வந்து 1000 தூளும் அதே தான், வீட்டு தூள். இது அரை கிலோ. இது நீங்க கொண்டு போற லேசிக்கா பேக்கெட்ல வச்சா பேக்கெட் வடிச்சிடும், வடிச்சா உடுப்புகள் கொஞ்சம் பழுதா பேருமன்றக்காக இப்படி நாங்களே எங்கட போத்தல்ல சீல் பண்ணி, இது சீலும் இருக்கு. இதுவும் 1000 போடுவோம். இது 1000 போடுறீங்க. நாங்க ஒரிஜினல் பிராண்ட் தான் வச்சிருக்கோம், பிஎஸ்பியில. இப்ப இது விலை குறைஞ்சிருக்கு, 1300 ரூபா. 1300 ஒரு போத்து. பணங்கட்டியும் இருக்குண்ணா, பணங்கட்டி நீங்க வந்தா பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரிஜினல் அச்சில வாக்குறது. இது வந்து கிலோ 3500 ரூபா போகுது. கிலோ 3500 ரூபாய். எங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சத்திர சந்தியில டிஎஃப்சிசி பேங்க் இருக்கு, அதுக்கு சரி முன்னுக்கு இருக்கு எங்கட கடை. இதான் பாருங்க, இல்ல தொடர்பு எல்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, டெலிவரி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரும். வெளிநாட்டுக்கு டெலிவரி இருக்கு, இதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நோமலும் இருக்கு. தேவையானார்கள் எங்கள்கிட்ட கருவாடு பெற்றுக்கொள்ளலாம். நம்பரை பார்த்து சொல்லிவிடும். இதுல வந்து வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 076 41 90 44 3. மற்றது தொடர்புல மற்றது இருக்கு 077 60 78 41 8. கடையின் பேர் புங்குடுதீவு கருவாட்டுக்கடை. புங்குடுதீவு கருவாட்டுக்கடை. புங்குடுதீவு கருவாட்டுக்கடைன்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல வந்து நீங்க வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அது சத்திரத்தினால் நீங்க இடது பக்கம் திரும்பி நீங்க சொன்னாலே 6வது கடை.